அவன் ஆசைப்படுற வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கணும். ஒரு அம்மாவா நான் என் பிள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுக்கணும். பிள்ளைங்களோட வலி பெத்தவங்களுக்கு தானேப்பா தெரியும். ஒருவேளை சீதாவோட அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சிருக்கலாம். ஆசைப்படுறவங்களை சேர்த்து வச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சீதாவை மருமகளை ஏத்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க புரியுது. சீதா குடும்பம் உங்க முடிவை தான் பெருசா மதிக்கிறாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்களை தவிர இந்த கல்யாணத்துல எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு. ஆனா நீங்க மட்டும்தான் சம்மதம் சொல்லாம இருக்கீங்க. உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா அருணும் சீதாவும் கடைசி வரைக்கும் உங்க மேல நன்றியோட இருப்பாங்க. தம்பி, வாழ்க்கையில ஒரு உறவை பிரிக்கிறது ரொம்ப சுலபம். அதனால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது. ஆனா உறவுகளை சேர்த்து வைக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. என் பையன் ரொம்ப நல்லவன்பா. உங்க கண்ணுக்கு அவன் நல்லவனா தெரியல. உங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்திருக்கு. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். சீதா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்களும் ரொம்ப நல்லவர் தான். ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்பு, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. உங்க கோவத்தை தள்ளி வச்சுட்டு சீதாவை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என் பையன் சீதாவை நல்லா பாத்துப்பான். நான் என் மருமகளை தங்கம் மாதிரி பாத்துப்பேன். அதுக்கு நீங்க மனசு வைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் வரும்னு நான் நம்புறேன். என்னடா என்ன சொல்றாங்க? புதுசா என்ன சொல்ல போறாங்க? அவங்க பையனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறாங்க. சரி, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முத்து, நான் ஒன்று சொல்லட்டுமா? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு பிறகு நீ சீதாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆம்பளைங்க நாம வெளியில நிறைய பேரை பார்ப்போம்டா. அதுவும் நம்ம தொழில தினமும் புதுசு புதுசு ஆளுங்களை பார்ப்போம். சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நமக்கு செட்டே ஆக மாட்டாங்க. நமக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல, அது வேறடா. ஆனா இதுல சீதாவோட லைஃப் இருக்குடா. அந்த பொண்ணு மட்டும் நினைச்சிருந்தா உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம அவன் தான் முக்கியம்னு போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அந்த பொண்ணு இப்பவும் உன் சம்மதம் வேணும்னு நிக்குதுல்ல, அதுக்கு நீயே ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமடா. அந்த பொண்ணு விருப்பத்துக்கு விட்டா அந்த பொண்ணும் சந்தோஷமா இருப்பாள்லடா. நல்லா யோசிச்சு பாடுற. இது என்ன போனோம்? கீழ் வீட்டுக்காரங்க இப்பதாண்டா வாடகை கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாசம் 2 நாள் லேட் ஆயிடுச்சு. அடுத்த மாசத்துல இருந்து 3000 ரூபாய் சேர்த்து கேட்க போறேன். சென்னையில வாடகை வீடு டிமாண்டு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பதான் நான் பேப்பர்ல பார்த்தேன். நம்ம மட்டும் ஏன் கம்மியா விடணும்? ஆண்டி இந்தாங்க. என்னது? பிரிச்சு பாருங்க. என் முதுகு பின்னாடி தான் நிப்பியா நீ? முன்னாடி வா. இப்படி ஏன் நீ சொல்ல மாட்டியா? பிரிச்சு பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதுல 1 lakh பணம் இருக்கு. 1 லட்சமா? ஒரு லட்சம் கரெக்டா இருக்கா? டவுட்டா இருந்தா எண்ணி பாருங்க ஆண்டி. அம்மா இப்பதான் வாடகை பணத்தை எண்ணி பார்த்தாங்க. இப்போ இவ்வளவு பணத்தை திருப்பி எண்ணணும்னா டயர்ட் ஆயிடுவாங்க. டேய் சும்மா இருடா. ஆமா, இது நல்ல பணம் தானே இல்ல கள்ள நோட்டா? கள்ள நோட்டு அடிக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது ஆண்டி. உனக்கு தான் திருட்டு நகை விற்கிறவங்களெல்லாம் தெரியுமே. அதனாலதான் கள்ள நோட்டு அடிக்கிறவங்கள தெரியுமோ என்னமோன்னு கேட்டேன். அம்மா, அதெல்லாம் நல்ல நோட்டா தான் இருக்கும். சரி, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி திடீர்னு கிடைச்சது?
அந்த நகை இருந்தாதான் பணம் வாங்க முடியும்னு சொன்னேன். நகை இல்லைனாலும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டி. நான் என்ன சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யார்கிட்ட இவ்ளோ பணத்தை வாங்கின? அதான் உங்களுக்கு பணம் வந்துருச்சுல்ல ஆண்டி. ஏய், என்னடி பணத்தை கொடுத்த உடனே வார்த்தை நீளுது? என்ன திமிரு ஏறிடுச்சா? அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி, நீங்க கேட்ட பணம் வந்துருச்சுல்ல, அதுதான் சொன்னேன். ஏன் பார்வதி கிட்ட ஏதாவது வாங்கினியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது வாங்கிட போற, அது எனக்கு இன்னும் அசிங்கமாயிடும். இல்ல ஆண்டி, 1,00,000 ரூபாய் கடன் தர அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாரும். ஓ, அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்ல வரியா? நான் ஒன்றும் அப்படி சொல்லல ஆண்டி, நீங்க தான் கேட்டீங்க பார்வதி ஆண்டி கிட்ட வாங்கினியா அப்படின்னு. சரி, அப்புறம் இவ்வளவு பணத்தை யார்கிட்ட தான் வாங்கின? வித்யா கிட்ட தான் வாங்கினேன். வித்யா கிட்டயா? வித்யாவுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட வாங்குவா, எனக்கு பணம் தேவைன்னா அவகிட்ட வாங்கிப்பேன். வித்யாவுக்கும் உனக்கும் சண்டைன்னு சொன்ன? நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். எப்படி? சில பேர் பணத்தை பார்த்தா சமாதானம் ஆயிடுவாங்க, சில பேர் பணத்தை கேட்டாலே சமாதானம் ஆயிடுவாங்க. இதுல என் ஃப்ரெண்டு 2வது ரகம். டேய், இவகிட்ட எதுக்குடா இதெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் பணம் வந்துருச்சுல்ல. அப்புறம் இந்த பாரு, இந்த பணம் நீ கொடுத்த திருட்டு நகைக்காக இல்ல. ஏன்னா நகையை நம்ம ஃப்ரீயா தானே கொடுத்தோம். அந்த நகையை கொடுத்துட்டு இப்ப பணம் வேற கேக்குறாளேன்னு நினைக்காத. எனக்கு தெரியும் நீங்க 3 பேரும் சேர்ந்து கிச்சன்ல என்ன மீட்டிங் போட்டு பேசுவீங்கன்னு. அதனாலலாம் நான் இந்த பணத்தை உன்கிட்ட கேட்டு வாங்கல. இந்த பணத்தை நீ பணக்காரின்னு சொல்லி என்ன ஏமாத்தினல, அதுக்கு தண்டனையா போடுற ஃபைன் தான் இது. அம்மாமா, இந்த வாடகை பணத்தை விட்டுட்டு போறீங்க. இந்தாங்க. ரோகிணி, ரோகிணி, அதிக பணம் வந்துருச்சுல்ல, அதனாலதான் கொஞ்சமா இருக்கிற பணம் ஆண்டிக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அம்மா அப்படிலாம் சொல்லாத. சரி, இந்த பணத்தை உண்மையிலேயே நீ வித்யா கிட்ட தான் வாங்கினியா? என்கிட்டயாவது உண்மையை சொல்லு. ஏன் மனோஜ் எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க? நான் ஒன்றும் ஆரம்பத்தில் சந்தேகப்படலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்ட பாரு, அதுக்கப்புறம் உன் மேலே சந்தேகப்படாமல் இருக்க முடியல. நீ இப்படியே அடிக்கடி என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா என்ன சாகடிச்சிரு. இந்த வீட்டிலேருந்து தான் அன்றைக்கி ஒரு பொண்ணு மருந்தை குடிச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அதே வீட்லேருந்து திரும்ப கூப்பிட்ருக்காங்க. இந்த பொண்ணு ஏதாவது பண்ணி வச்சோ?